ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ரசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, காரசாரமாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அது ஊறினதுக்கு அப்புறம் இது மாதிரி புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இதில் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டு தக்காளியை இது மாதிரி பசிச்சு விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 1 ஸ்பூனு மிளகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூனு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு இதை தூள் பண்ணிக்கலாம். இது தூள் ஆனதுக்கப்புறம் அது தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு பூண்டு எடுத்து இதே மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். தட்டி விட்டு போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் மிக்ஸ் பண்ணிட்டேன். மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடாகட்டும். சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டோன்னா ரசம் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது மாதிரி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2 பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதிலே சேர்த்து இது மாதிரி வதக்கி விட்டுறலாம். பூண்டு பச்சை ஸ்மெல் போய் இது மாதிரி வதங்கட்டும். இது கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை ஹையில் வச்சு நல்லா சூடு வரட்டும். ரசம் கொதிக்க விட்டுறக்கூடாது, கொதிச்சா நல்லா இருக்காது. இது மாதிரி ஓரத்தில் நல்லா சூடாக வரணும். நல்லா இந்த ஓரத்துலலாம் நல்லா சூடாக வரையில் நம்ம அந்த தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படி இருக்கட்டும், கொதிக்க விட்டுறக்கூடாது. போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். கொதிச்சிச்சின்னா ரசம் நல்லா இருக்காது. நமக்கு இப்போ ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது.
சூடான சோறில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.